தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஒன்று போயிட்டு இருக்கு எடப்பாடியோடது. அதுல வந்து இது பத்தாவது இன்னொரு டைட்டில் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைட்டிலும் பிடிச்சிருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ட்ரெண்டுக்கு நாங்களும் வருவோம் அப்படின்ட்டு என்னென்னலாம் உருட்டி இருக்காங்க, என்னென்னலாம் திருடி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுல சொல்ல போறாங்களாம் அதிமுகவினர். ஏற்கனவே உருட்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ ஒரு கேம்பெயினுடைய ஸ்லோகனாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாரும் வந்து ஒரு டைட்டில் வச்சுதான் இப்ப போறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை போனவரு ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற அந்த மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்குன்னா, முத்திரை வாங்கின கட்சி இருக்குன்னா அது ஏடிஎம்கே தாங்கிறத ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, விவசாயிகளுக்காக நான் நிறைய திட்டம் நாங்கள் வந்து கொண்டு வந்தோம், டிஎம்கே எதுவுமே பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சாரம்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஆமா, அதே மாதிரி ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பல நாட்டு தலைவர்களும் சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டாலினுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா பொய் சொல்றதுல ஒரு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எடப்பாடி இந்த எழுச்சி பயணத்துல வந்து சொல்லியிருந்தாரு, துணை முதல்வர் பதவி எதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு, என்ன பண்ணியிருக்காரு கட்சிக்காக, நம்ம கட்சியில ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் கீழே இருந்து வந்த நான் இந்த இடத்துல இருக்கேன், ஆனா கட்சிக்காக உழைச்ச துரைமுருகனுக்கு அந்த துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்கணும், திமுகல ஜனநாயகமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தாரு. அடுத்த கட்டத்துக்கு வந்து முதல்ல கூட்டணிக்குள்ள குழப்பத்தை தொண்டு கூட பார்த்தாரு, எல்லாரும் வந்து சேர்ந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. சரி, கட்சிக்குள்ள குழப்பத்தை தொண்டு கூட கிளம்பிட்டாரு போல.